Hello dear students, 10th standard maths chapter 7 mensuration exercise 7.4ல 5th questionக்கான சொல்யூஷனை என்னன்றதை கிளியராக பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் நமக்கு சில யூனிட் கன்வர்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக எக்ஸாம்பிள் சம்ஸ்லேயும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர், அப்படி இல்லைனா 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த யூனிட் கன்வர்ஷன்ஸ்லாம் பண்ணணும் ஏன்றது இந்த கொஷின் சால்வ் பண்ணும்போது தெரியும். அதே மாதிரி 1 லிட்டரை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா 1000 சென்டிமீட்டர் க்யூப் இருந்தால் அதை 1 லிட்டர்னு சொல்லலாம். கொஷினில் வந்து சீனூஸ் ஹவுஸ் ஹேஸ் அண்ட் ஓவர்ஹெட்னா என்ன, தலைக்கு மேலே, அதாவது அவங்க வீட்டுக்கு மேலே வந்து ஒரு டேங்க் இருக்குது. இந்த ஷேப் ஆஃப் எ சிலிண்டர். இப்போ சீனோட வீட்டுக்கு மேலே ஒரு சிலிண்டர் ஷேப்பில் ஒரு டேங்க் ஒன்று இருக்குது. அந்த டேங்க்கை வந்து ட்ரா பண்ணிப்போம். இதுதான் அந்த டேங்க்குன்னு வச்சு ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, திஸ் இஸ் ஃபில்டு பை பம்பிங் வாட்டர் ஃப்ரம் எ சம்ப். இதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா வாட்டரை வந்து ஃபில் பண்ணுறாங்க. எங்கேருந்து ஃபில் பண்ணுறாங்கன்னா சம்புன்றது அண்டர் கிரவுண்டு, தரைக்கடியில் வந்து ஒரு தொட்டி மாதிரி கட்டியிருப்பாங்க, தான் சம்புன்னு சொல்லுவோம். விச் இஸ் இந்த ஷேப் ஆஃப் கியூபாய்டு. இந்த சம்போடைய ஷேப் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கியூபாய்டு மாதிரி இருக்குங்களாம். சரி, ஒரு கியூபாய்டை நம்ம ட்ரா பண்ணிப்போம். இந்த கியூபாய்டு வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்குது. இதுக்குள்ளே வந்து தண்ணி நிறைய இருக்குது. இந்த சம்புக்குள்ளே வந்து வாட்டர் இருக்குது. சரிங்களா? இது வந்து கிரவுண்ட் லெவலுக்கு உள்ளே இருக்கும், கீழே இது உள்ளே தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சிலிண்டர் டைப்பில் இருக்கக்கூடிய டேங்குக்குள்ளே இந்த தண்ணியை வந்து பம்ப் பண்ணுறாங்க. மோட்டர் மூலிமா இந்த தண்ணியை வந்து ஃபில் பண்ணுறாங்க. த சம்ப் ஹேஸ் டைமென்ஷன்ஸ். இந்த சம்போடைய டைமென்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 2 மீட்டர்ன்றது 2 மீட்டர் 1.5 இன்ட்டு 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. இது லென்த்து, இந்த பிரெத்து வந்து 1.5. ஸோ இதிலேருந்து இந்த டிஸ்டன்ஸை 1.5 சொல்லியிருக்காங்க. அந்த ஹைட் வந்து 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. த ஓவர் ஹெட் டேங்க்னா எங்கே, நம்ம வீட்டுக்கு மேலே இருக்குது. அந்த டேங்குக்கான ரேடியஸை வந்து தே ஹேட் கிவன் 60 சென்டிமீட்டர். இந்த டேங்க் வந்து சிலிண்ட்ரிக்கல் டைப்பில் இருக்குது. இதோடைய ரேடியஸ் 60 சென்டிமீட்டர். அண்ட் இந்த டேங்க்குடைய ஹைட்டை தே ஹேட் மென்ஷன் 105 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் இன் த சம்ப். எவ்வளோ தண்ணி வந்து இந்த சம்பில் வந்து மிச்சம் இருக்கும் ஆஃப்டர் த ஓவர் ஹெட் டேங்க் ஹாஸ் பின் கம்ப்ளீட்டட். இவங்க தண்ணி எடுத்து இதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, பம்ப் பண்ணுறாங்க. பம்ப் பண்ணதுக்கப்புறமா இந்த டேங்க் ஃபில் ஆகிடும், இந்த சிலிண்ட்ரிக்கல் டேங்க் ஃபில் ஆகிடும். ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு என்ன மீனிங், இந்த சம்புக்கு ஒரு வால்யூம் இருக்கும். அந்த வால்யூம்னா அது உள்ளே ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இந்த சிலிண்டருக்கு ஒரு வால்யூம் இருக்கும். இந்த வால்யூம் இப்போ இந்த சம்பு 10 லிட்டர் பிடிக்குது, இந்த சிலிண்டர் 3 லிட்டர் தான் பிடிக்குதுன்னா இந்த 10 லிட்டரில் இருந்து நம்ம வாட்டர் இதுக்குள்ளே ஃபில் பண்ணும்போது 3 லிட்டர் ஃபில் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், இது நிரம்பி வழிய ஆரம்பிச்சிடும், நிறுத்திடுவாங்க. ஸோ இந்த 10 லிட்டர்ஸ்லேருந்து இது 3 லிட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இங்கே 7 லிட்டர்ஸ் இருக்கும். இதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணோம், இந்த வால்யூம்லேருந்து இந்த வால்யூமை மைனஸ் பண்ணோம். சேம் திங், இந்த சம்போடைய வால்யூம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த சிலிண்டருடைய வால்யூம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இந்த வால்யூம்லேருந்து இந்த வால்யூமை மைனஸ் பண்ணும்போது ரிமைனிங் இந்த சம்புக்குள்ளே எவ்வளோ தண்ணி இருக்குன்றது தெரியும். அதை தான் நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிலிண்டருக்கு சென்டிமீட்டர்ஸில் யூனிட் கொடுத்துருக்காங்க, சம்புக்கு மீட்டர்ஸில் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டராக மாற்றிப்போம். ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் சம்பு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அண்டர் கிரவுண்ட் விச் இஸ் இந்த ஷேப் ஆஃப் கியூபாய்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ சம்புன்னு எழுதிட்டு இந்த ஷேப் வந்து கியூபாய்டு. இந்த கியூபாய்டு ஷேப்பில் இருக்கிறதுக்கான டைமென்ஷனை தே ஹேட் கிவன் 2 மீட்டர் 1.5 மீட்டர்ஸ் இன்ட்டு 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு மீட்டருக்கும் 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர், ரைட்டுங்களா? இப்போ மீட்டர்லேருந்து சென்டிமீட்டராக மாற்றணும்னா இந்த நம்பர் கூட நம்ம 100 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை 2 இன்ட்டு 100 போட்டு சென்டிமீட்டர்னு எழுதிக்கிறேன். இன்ட்டு 1.5 இன்ட்டு 100 போட்டு சென்டிமீட்டராக மாற்றுறேன். அதே மாதிரி இந்த 1 மீட்டர் கூட 100 மல்டிப்ளை பண்ணால் அது சென்டிமீட்டராக மாறிடும். ஓகே, இப்போ 2 இன்ட்டு 100 என்ன ஆகும், 200. இது சென்டிமீட்டர். இந்த 1.5ஐயும் 100 மல்டிப்ளை பண்ணோன்னா 150 சென்டிமீட்டர். இன்ட்டு 1 இன்ட்டு 100ன்றது 100 சென்டிமீட்டர். இப்போ எல்லாமே சென்டிமீட்டரில் டைமென்ஷன்ஸ் வந்துடுச்சு. கியூபாய்டோட வால்யூமும் வேணும், சிலிண்டரோட வால்யூமும் வேணும். இந்த வால்யூம்லேருந்து இந்த வால்யூம் மைனஸ் பண்ணால் அதான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? இப்போ வால்யூம் ஆஃப் த கியூபாய்டுனா என்னென்னா அது மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு, இந்த கியூபாய்டுன்றது என்ன, இதுதான் நமக்கு சம்பு. அதனால் அந்த ப்ராக்கெட்டில் சம்புன்னு எழுதிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 1 2 3 4 5 zeros இருக்குது. ஸோ 1 2 3 4 5 zeros இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த ஜீரோஸ் எல்லாத்தையும் போட்டுட்டேன். 2வையும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 30.
30 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30 தான். சரிங்களா? 1 2 3 4 5 6 zeros சென்டிமீட்டர் 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 3 மல்டிப்ளை ஆகி சென்டிமீட்டர் கியூப் ஆகிடுச்சு. இப்போ இதோடைய வால்யூம் நமக்கு தெரியும். அடுத்ததான் சிலிண்டர் ஒன்று இருக்குது. அது என்னென்னா டேங்க், ஓவர் ஹெட் டேங்க்குங்களா. இப்போ ஓவர் ஹெட் டேங்க்குக்கு வருவோம். ஓவர் ஹெட் டேங்க் அப்படின்றது என்ன டைப்பில் இருக்குன்னா, இது வந்து சிலிண்டர் டைப்பில் இருக்குது. சரிங்களா? இப்போ சிலிண்டருக்கு வால்யூம் கண்டுபிடிக்கணும். என்ன டேட்டா இருக்குதுன்னு பாருங்கள். சிலிண்டருடைய ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா. ரேடியஸ் வந்து ஓவர் ஹெட் டேங்க்குக்கு 60 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ ரேடியஸ் எடுத்து எழுதிக்கிறோம். ரேடியஸ்ன்றது ஆர், இது 60 சென்டிமீட்டர்ஸ். அண்டு அதோடைய ஹைட்டும் நமக்கு தெரியும். அந்த ஹைட்டை வந்து 105 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வால்யூம் கண்டுபிடிப்போம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர், இந்த சிலிண்டருடைய வால்யூம், அதாவது நத்திங் பட் இந்த சிலிண்டர் என்னென்னா ஓவர் ஹெட் டேங்க்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் டேங்க்குன்னு கூட உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். இதுதான் இது வந்து வால்யூம் ஃபார்முலா. பைக்கு 22/7, ஆர்ன்றது ரேடியஸ் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 60 × 16 எழுதிக்கலாம். ஹெச் ஹைட்னா என்ன? 105. இந்த 7ஐ இந்த 105ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 7 1s are 7, 7 5s are 35 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 22 60 60 15 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 22 × 60 × 60 × 15, 6 6 are 36 தெரியும். 2 zeros வந்துடுங்களா. அப்போ என்ன ஆகும்? 3600 ஆகிடுச்சு. 6 × 6 36, 2 0. அந்த 15 மல்டிப்ளை பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட்டு 0 0, 5 6 are 33, 5 3s are 15 + 3 18 ஆகிடுச்சு. 2 zeros போட்டோம். 5 6 are 33, 5 3s are 15 + 3 is 18. 1ஆல் 3600 மல்டிப்ளை பண்ணும்போது சேம் 3600 அப்படியே வரும். 0 போட்டாச்சு. 8ம் 6 ஆட் பண்ணால் 14, 1 3 + 2 5 ஆகிடுச்சு. ஸோ நமக்கு 1s 10s 100 1000 10,000 54,000 எது வரைக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்? இந்த 3த்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 22 மல்டிப்ளை பண்ணணும். அகைன் இது கூட ஒரு 22 மல்டிப்ளை பண்ணுவோம். 1 2 3 zeros, 2 4s are 8, 2 5s are 10. அகைன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் அப்படியே ரிப்பீட் ஆகும். அப்படியே எழுதுங்க. 3 zeros, ஒரு 8, ஒரு 0, ஒரு 1. 0 0 0 8 8 1 1 1 1 8 8 0 0. ஃபைனலாக நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 1 1 8 8 0 0. இப்போ இது எல்லாமே வந்து எதில் இருக்குன்னா சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ வந்து இது வால்யூம்ன்றதுனால சென்டிமீட்டர் கியூப்ன்றதை நம்ம மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதுதான் ஃபைனல் ஆன்சர். என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஆஃப்டர் ஓவர் ஹெட் டேங்க் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்லி ஃபில்டு. இந்த ஓவர் ஹெட் டேங்கை இந்த உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து உள்ளே ஃபுல்லாக ஊற்றிட்டு ஃபில் பண்ணிட்டாங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறமா சம்புக்குள்ளே எவ்வளோ தண்ணி இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இது இந்த வால்யூம்லேருந்து இந்த வால்யூமை நம்ம மைனஸ் பண்ணணும். சம்ப் விச் ஹாஸ் பீன் ஃபுல்லி இனிஷியலி ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் இன் த சம்ப். ஸோ அதை எழுதணும். வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் இன் த சம்பு. அந்த சம்புக்குள்ளே எவ்வளோ வால்யூம் வந்து வாட்டர் இருக்குன்னா அந்த ஆன்சர் வேணும்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கியூபாய்டு. ஃபஸ்ட்டு கியூபாய்டு தான் பெருசாக இருக்குது. அதோடைய ஆன்சர் தான் பெருசாக இருக்குது. கியூபாய்டில் தான் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணோம்? வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு மைனஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். அந்த சிலிண்டர்ன்றது என்னென்னா ஓவர் ஹெட் டேங்க். ப்ராக்கெட்டில் இந்த இடத்துல டேங்க் எழுதிங்க. இந்த இடத்துல வந்து அண்டர் கிரவுண்ட் டேங்க் சம்ப்னு எழுதிக்கலாம். இப்போ கியூபாய்டுக்கு என்ன ஆன்சர் வந்தது நமக்கு? கியூபாய்டோட வால்யூம் பார்க்குறோம். 1 2 3 4 5 6 zeros. அப்போ 3 போட்டு 3 3 6 zeros போட்டாச்சு. மைனஸ் 1 1 8 8 0 0 1 1 8 8 0 0. இங்கே சென்டிமீட்டர் கியூப், இங்கே சென்டிமீட்டர் கியூப். ஆன்சர் எல்லாமே ஒரே யூனிட்ஸில் தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல 3 3 6 zeros-ங்களா 3 4 5 6 போட்டோம். 1 1 8 8 0 0 மைனஸ் பண்ணுவோமா? இந்த 3 zeros, இது 10, இது 9, இது 9 ஆகிடும், இது 2 ஆகிடும். 10 - 8 எவ்வளோ? 2. 9 - 8 is 1. 9 - 1 is 8. 2 - 1 is 1. 1 8 1 2 0 0. இப்போ 1 8 1 2 0 0 சென்டிமீட்டர் கியூப் தான் இந்த வாட்டர் வந்து இதுக்குள்ளே இருக்கும். இல்லை இன்கேஸ் எனக்கு லிட்டர்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 1812 இன்ட்டு ஒரு 1000 போடுறோம். சரிங்களா? 1000 போட்டு சென்டிமீட்டர் கியூப்னு எழுதுகிறேன். இந்த 3 zeros-க்கு 1000 எழுதுகிறேன். இந்த 1000 சென்டிமீட்டர் கியூப்ன்றது என்னென்னா 1 லிட்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த யூனிட் கன்வர்ஷன் சரி. இப்போ 1000 சென்டிமீட்டர் கியூப்னா 1 லிட்டர். நான் 1000 சென்டிமீட்டர் கியூபுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? 1812 லிட்டர்ஸ்
அதாவது 1812 லிட்டர்ஸ் வந்து இந்த சம்புக்குள்ளே மிச்சம் ரிமைனிங் இருக்குன்றது இதுக்கான ஃபைனல் ஆன்சர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்.